கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்படி எல்லாரையுமே பக்கு பக்குன்னே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துகிட்டு மல்லி கிட்ட கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே நம்ம விஜய் கிட்ட இப்போதைக்கு மல்லியால ஒரு சின்ன பதில் கூட சொல்ல முடியறது கிடையாது. அதே மாதிரி நான் எதுக்காக ஒசூர் போனேன், என்ன ஏது அப்படின்றது எல்லாமே நாளைக்கு காலையில உங்களுக்கு தெரியும் விஜய். அதுவரைக்கும் நீங்க என் மேல கோவமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு அத பத்தின பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி உங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கிறது நிஜமா இருந்தா, நீங்க நாளைக்கு காலையில வரையும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் எங்க போனேன், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. விஜய்க்கு நல்லாவே தெரியும். ரேணுகாவ தேடி தான் அதாவது ரேணுகாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள தேடி தான் மல்லி போயிருப்பா அப்படின்ற மாரி சொல்லி, இருந்தாலும் மல்லியோட பேச்சுக்கு மரியாதை குடுக்கணும் இல்லையா? அதனால அவரும் வந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா வீட்ல இந்த அ நிஷா இருக்கா இல்லையா? அவ போயிட்டு இந்த சுடர்கிட்ட இந்த மாரி மிகப்பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த மல்லி தான் வந்து விஜய் மாமாவ அங்க புடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு, இங்க வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த நிஷா இருந்துட்டு பயங்கரமா விஜய பத்தி போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. மல்லிய பத்தியும் போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜயும் மாஸ் என்ட்ரி குடுத்து, இங்க பாரு நிஷா சும்மா ஏதாச்சும் இங்க வந்து கத அளந்து விட்டுட்டு இருந்த அப்படின்னா, உன்ன நான் சும்மா விட மாட்டேன். அதே மாதிரி நீ நினைக்கிற மாரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த சுடரும் வந்துட்டு, என்ன விஜய் எனக்கு வந்து நீங்க சத்தியம் பண்ணி குடுத்துருக்கீங்க. என்ன விட்டு போமாட்டேன். என் கழுத்துல தாலிய கட்டுவேன். எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா இப்ப எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது உங்களுக்கே சரியா இருக்கா? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நான் மல்லிய பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன். மல்லி வரதுக்கு லேட் ஆனதுனால, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரேணுகா. அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. அதையே நிஷா தப்பா புரிஞ்சுகிட்டு இங்க வந்து இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு காலையில கண்டிப்பா நான் உன் கழுத்துல தாலிய கட்டுவேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்படி சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக கண்டிப்பா இந்த சுடர் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே சும்மா விட போறதும் கிடையாது. அதாவது மல்லிய மண்டபத்துக்குள்ளேயே வரவிடக்கூடாது அப்படின்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த சுடரோட ஆட்கள் அதாவது இந்த இவன் இருக்கான் பாத்தீங்களா ரகு. ரகுவோட ஆட்கள் எல்லாருமே வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த தெருமுக்குலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வந்து மல்லிய விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு தீவிரமா வந்து செக் பண்ணி ஒவ்வொருத்தரையா தான் உள்ள அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனா சுடருக்கு பக்கு பக்குன்னு இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் மாப்பிள்ளையும் வந்து ரெடி ஆயிட்டு மணவறையில 2 பேரும் உட்கார்ந்து மந்திரம் வந்து ஓதிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுடருக்கு பயங்கரமான இதா இருந்துட்டு இருக்கு. சீக்கிரமா மந்திரத்த சொல்லி முடிங்க. அதாவது விஜய் நீங்க எப்ப என் கழுத்துல தாலிய கட்டுவீங்க அப்படின்ற மாரி சொல்லி, எனக்கு ரொம்ப வந்து இதா இருக்கு அப்படின்ற மாரி சொன்ன உடனே, கடைசில விஜய் இருந்துட்டு இவ்ளோ தொலைவு வந்தாச்சுல்ல ரேணுகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னோட கழுத்துல தாலிய கட்டிடுவேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி இங்க எப்படி மாஸ் குடுத்தாங்க, அதாவது மாஸ் காட்டுனாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்க போகுது. ஏன்னா, அவ்ளோ பெரிய ஆட்கள், அதாவது நெறைய பேர் வந்து நம்ம மல்லிய தீர்த்து கட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வந்து மல்லி வரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக நெறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, மல்லி எப்படி மாஸ் காட்டுனாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதுவும் இல்லாம கரெக்ட்டா நம்ம விஜய் வந்து தாலிய கட்டப் போறாரு. அவ்வளோதான் நம்மளோட தடைகள் எல்லாமே வந்து மீறிடுச்சு. அதாவது இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. விஜய் நம்மளோட கழுத்துல தாலிய கட்டிருவாரு. அவ்வளோதான். அத்தோட வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, தன்னோட மனசுக்குள்ள அப்பதான் இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைச்சது. ஆனா, அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, மல்லி இருந்துட்டு அதாவது நிறுத்துங்க விஜய் அப்படின்ற மாரி வந்து சொல்லி என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் சுடர கை நீட்டி, அதாவது உன்னால இனிமே தப்பிக்கவே முடியாது. நீ வசமா மாட்டிக்கிட்ட சுடர் அப்படின்ற மாரி வந்து சொல்லி சுடர பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த கல்யாண மேடையில சுடரோட உண்மை வெளிவருமா? என்ன ஏது அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இதுல நடந்தது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, மல்லி கிட்ட எந்த ஆதாரங்களும் கிடைக்கல. அதாவது நாளை விடிய காலையில கல்யாணம் அப்படின்னா, மல்லி கிட்ட ஏதாச்சும் சின்ன க்ளூவாச்சும் கிடைச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா, இவ சுடர் தான் அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே 100% நம்புறாங்க. ஆனா, அதையும் தாண்டி ஆதாரங்கள் இருந்தா தான் அத நிரூபிக்க முடியும் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நைட்டு ஃபுல்லா வந்து நம்ம மல்லி தூங்காமயே இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம விஜய காப்பாத்துறதுக்கும், இந்த சுடர பத்தின ரகசியங்கள வெளிய கொண்டு வரதுக்கும் எந்த ஒரு வழியுமே இல்லையா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அடுத்ததா பல வழிகள யோசிச்சு உண்மையிலேயே இந்த கல்யாணத்த மாஸா வந்து நிறுத்துறாங்க. அதுவும் இல்லாம
கரெக்ட்டா விஜய் இருந்துட்டு, இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக போம்போது, இப்படி நிறுத்தி இந்த சுடருக்கு அப்படியே அள்ளு விட வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சுடர் அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. ஐய்யய்யோ! அவ்வளோதான் நம்மளோட கதை முடிஞ்சது. என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க? அதுவும் இல்லாம இவ எப்படி உள்ள வந்தா? இவ எதுக்காக உள்ள வந்தா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம விஜய் இருந்துட்டு, "என்ன மல்லி பேசிக்கிட்டு இருக்க? இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நீ இவ்ளோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவங்க எல்லாருமே தூண்டி விட்டு விஜய் பேச, "விஜய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த கல்யாணத்த நான் நிறுத்துறேன் அப்படின்னா, அதுல எவ்ளோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். நீங்க நெனைக்கிற மாரியோ, இல்ல கதிரேசன் அப்பா நெனைக்கிற மாரியோ இங்க இருக்கக்கூடியது உங்க ரேணுகா கிடையவே கிடையாது. அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே நான் இப்போ உங்ககிட்ட காட்டப் போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுடர் உடனே நாடகம் ஆட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது மல்லி சொல்றது எல்லாமே பொய்யி. என்ன வந்து வேற ஒருத்தியா பிரேமாக்கி கடைசியில விஜய் அவ அடையறதுக்கு தான் நினைக்கிறா. விஜய் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நினைக்கிறா. இதுக்கு யாரும் விட்டுறாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ மனோகர் இருந்துட்டு ஆதாரத்தோட உள்ள வரதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு. ஆனா, அதுக்குள்ள வந்து எப்படியாச்சு இந்த சுடர் இருந்துட்டு தன்னோட கழுத்துல வந்து தாலி ஏத்திக்கணும். அடுத்ததா மல்லி, மனோகர் இவங்க எல்லாரையுமே கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா, எதுக்குமே மல்லி இடம் குடுக்கறதே இல்ல. கடைசியில இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.